கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து பட்டணத்தில் உள்ள விசுவாசிகளுக்கு எழுதின நிருபத்தில் 2வது நிருபத்திலிருந்து அவர் எழுதி வைத்ததான தேவ வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். இந்த வேளையில் கூட 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை சொல்லுகிறார். அந்த வசனத்தை நான் உங்களுக்கு இந்த காலை வேளையில் படிக்கிறேன். கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது, ஏனென்றால் எல்லோருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லோரும் மரித்தார்கள் என்றும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. இதில் முதல் பகுதியான அந்த வசனத்தை தான் நான் உங்களுக்கு கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. பாருங்கள், அந்த கிறிஸ்தவ சுவிசேஷ ஊழியத்தில் பவுலுக்கு அநேக நெருக்கங்கள் இருந்தது, அநேக பிரச்சனைகள் இருந்தது. அது அந்த வேத வசனத்தில் அவரை குறித்து பார்க்கும் பொழுது அநேக நம்மெல்லாம் படாத பாடுகளையெல்லாம் அவர் அந்த காலத்தில் பட்டு ஒரே ஒரு காரியம், அழைத்த தேவனுக்கும் இயேசுவுக்கும் உண்மையுள்ளவராக இருந்தார். இந்த நேரத்தில் அவர் என்ன சொல்கிறார், கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை ஏதோ ஏவுகிறது என்று சொல்லாமல் ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை சொல்கிறார். அது என்னவென்று சொன்னால், எங்களை நெருக்கி ஏவுகிறது. நீங்கள் ஒரு காரியத்தில் இதற்கு ஆழமான அர்த்தத்தை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், கிரேக்க மொழியில் இந்த நெருக்கம், இந்த இடத்துல இந்த வார்த்தைக்கு பார்க்கும் பொழுது சுனைகா என்று சொல்லப்படுகிறது. நெருக்கிறது. அது எப்படின்னு சொன்னால், ஒரு முட்செடி எப்படி மற்ற தாவரங்களை வளர விடாதபடிக்கு நெருக்கி கொண்டு இருக்கிறதோ அதை போல ஒரு நெருக்குதல் அந்த நேரத்தில் இருக்குது. அந்த நெருக்குதல் என்னவென்று சொன்னால், கிறிஸ்துவனுடைய அன்பு. அவர்கள் எவ்வளவுதான் அந்த யூத மக்கள் தனக்கு கெடுதல்கள் செய்தாலும், அநேக உபத்திரவங்களை கொடுத்தாலும் கூட ஒரே ஒரு காரியம், கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. அந்த நெருக்கி ஏவுதல் இருந்தால், கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுமே என்று சொன்னால், நிச்சயமாக நமக்கு சுவிசேஷ பணி செய்கின்ற விசுவாச மக்களுக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய பிரயோஜனம் கிடைக்கத்தக்கதாக இருக்கும். நம்ம எதையோ நினைத்து ஊழியங்களை செய்யாதபடிக்கு கிறிஸ்துவனுடைய அன்பு நம்மளை நெருக்கி ஏவும் பொழுது மிகுந்த பலனை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். நமக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கத்தக்கதாக இருக்கும். பவுல் இதை தான் அவர் எழுதியிருக்கிறார். இந்த நெருக்குதல் நமக்கு, உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறதா என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்படி செய்வோம் என்று சொன்னால், கிறிஸ்துவனுடைய அன்பு உண்மையிலேயே நம்மை நெருக்கி ஏவத்தக்கதாக இருக்கும். ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, இந்த வசனத்துக்காக ஸ்தோத்திரம். சுனைகா என்கிறதான வார்த்தையின் அடிப்படையில் ஒரு நெருக்கிறது, ஒரு மாதிரி ஒரு நெருக்கி ஏவுகிறதான ஒரு காரியத்தை இந்த இடத்துல பார்க்குறோம். அந்த நெருக்குதல் எங்களுக்கும் இருக்க நீங்கள் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் எல்லா நெருக்கத்திலும் அன்பிலே நெருக்கப்பட்டவர்களாய் நாம் காணப்படுவோம்.